வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வேத பாடசாலை நிகழ்ச்சியில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற வசனங்களோடு ஆரம்பிக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலும் இனிவரும் நிகழ்ச்சியிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை பற்றி தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னர் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தின் இறுதி பகுதியில் உள்ள சில முக்கியமான கருத்துக்களை தியானிப்பதற்கு தவறக்கூடாது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் தமக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முள்ளை பற்றி பேசுகிறார். சகோதரரே, என்னைப் போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களைப் போலும் ஆனேனே. எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்று செய்யவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே இது ஒரு முக்கியமான காரியமாகும். பவுலுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டுள்ள முள்ளினாலே அவர் அநேக பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தார். ஒருவேளை பவுல் தமஸ்குவுக்கு போகிற வழியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததினாலே அவருடைய கண்கள் குருடாயிருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதன் விளைவினால் அவருடைய சரீரமானது விரும்பத்தக்க தோற்றம் இல்லாதிருந்தது. அவருடைய புற தோற்றத்தை பார்த்த கலாத்தியர் அவரை பெரிதும் வெறுத்தனர். கிரேக்க மொழியில் ரிவோல்டட் என்கிற வார்த்தைக்கு வெளியே துப்பப்படுதல் அல்லது அருவறுத்தல், அதாவது விரும்பத்தக்க ரூபமில்லாமல் இருத்தல் என்று அர்த்தமாகும். பவுல் கலாத்தியரிடம் உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று கூறுகிறார். இதன் மூலமாக பவுல் எவ்வளவாய் சரீரத்தில் பாடுபட்டார் என்று அறிய முடிகிறது. கண் பார்வை அவருக்கு எவ்வளவு மோசமாக இருந்தது. பவுலை போன்ற சிறந்த அறிஞருக்கு கண் தெரியாமை என்பது ஒரு பயங்கரமான ஊனமாகும். ஆனால் தான் பவுல் கலாத்தியருக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் உதவிக்காரர் மூலமாக நிருபங்களை எழுதியுள்ளார். பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு அருமையான கேள்வியை கேட்கிறார். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ரு ஆனேனோ? எல்லாரும் சத்தியத்தை அறிய வாஞ்சிக்கிறோம். ஆனால் அதை செயலாற்ற மிகவும் கடினமாக இருப்பதனாலே சத்தியத்தை அறிவித்த மக்களை பகைத்து அவர்களுக்கு சத்ருவாகிறோம். இப்படிப்பட்டவர்களை பார்த்து பவுல், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கூறுகிறார். நம்மில் இருக்கிற கிறிஸ்துவே நம்முடைய மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார் என்று கொலோசையர் எழுதின நிருபத்தில் பவுல் கூறுகிறார். பேதுரு வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறக்கிறார் என்று கூறுகிறார். மேலும் வேத வசனமானது விசுவாசமாகிய கருவை வளரச் செய்து கிறிஸ்துவை நம்முள் பிறப்பிக்கின்றது. இதே கருத்தை தான் பவுலும் கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரை கற்ப வேதனைப்படுகிறேன் என்று கூறி விளக்குகிறார். பிலிப்பியர்கள், பெத்லகேமின் குமாரனே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பாவங்களை போக்கி எங்கள் இருதயத்தில் பிறந்தருளும் என்று கோருகின்றனர். கிறிஸ்து நம்மில் எவ்வாறு வாசம் பண்ண முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வியாகும். பேதுருவும் பவுலும் கிறிஸ்து நமக்குள் பிறக்கிறார் என்று கூறுகின்றனர். பின்னர் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள் என்று கூறுகின்றார். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் சுயாதீனம் என்கிற செயலுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்.
கிறிஸ்துவானவர் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். மீண்டும் அடிமைத்தன நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று கூறுகிறார். அன்பானவர்களே, நேரம் கடந்து செல்கிறபடியால் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை தியானிக்க கடந்து செல்வோம். பவுல் எபேசியருக்கு எழுதின ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வசனமும் உன்னதமான கருத்துக்கள் அடங்கியவையாகும். இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது, பவுல் மற்ற பட்டணங்களில் போலல்லாது எபேசு பட்டணத்தில் அநேக நாட்கள் தங்கியிருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 18, 19 அதிகாரங்களை வாசித்து பார்த்தோமானால் அவர் எபேசு பட்டணத்தில் செய்த பெரிய பெரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். எபேசு பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் திறன்னு என்னும் பெயர் கொண்ட வித்தியாசாலையில் தினமும் போய்த்து வந்தார். ஏறக்குறைய 2½ வருட காலமாக வித்தியாசாலையில் போய்த்து வந்தார். அதுவும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் போய்த்து வந்தார் என்று சில வேத அறிஞர்களால் கூறப்படுகிறது. இந்த வேத பாடசாலை மூலமாக அநேக சபைகள் நிறுவப்பட்டது. பவுலை ஒரு சிறந்த ஸ்தாபனர் என்று உறுதியாக கூறலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2, 3 அதிகாரங்களில் 7 சபைகளுக்கும் எழுதியிருக்கின்ற அநேக காரியங்களை வாசிக்கிறோம். எபேசு சபையை தாய் சபை எனவும் மற்றும் 6 சபைகள் இதன் மூலமாகவே தோன்றிற்று என்றும் கூறலாம். இந்த சபைகளின் மூலமாக பவுலினுடைய பலனுள்ள ஊழியத்தையும் அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதையும் அறிந்து கொள்கிறோம். இந்த சபையை நடத்துகிற ஒவ்வொரு போதகரும் திறனு வித்தியாசாலையில் பயிற்சி பெற்று தன்னை ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தவர்கள் ஆவார்கள். எபேசுவிலே பவுலால் ஆரம்பிக்கப்பட்ட சபையே ஆதி திருச்சபையாகும். இதன் மூலமாக சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் 6 சபைகள் தோன்றிற்று என்பது எல்லாரும் அறிந்த விஷயமாகும். இந்த 7 சபைகளுக்கும் எழுதப்பட்ட விஷயங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். பவுல் எபேசு பட்டணத்தில் செய்த ஊழியம் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாகவும் சபைகளை ஸ்தாபிக்கக்கூடியதாகவும் அமைந்தது. பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபமானது எபேசு பட்டணத்திற்கு மாத்திரமோ அல்லது லவோதிக்கேயா பட்டணத்திற்கு மாத்திரமோ அல்ல, மற்ற 6 சபைகளுக்கும் சேர்த்துதான். மேலும் கொலோசை பட்டணமும் இதற்கு அருகாமையில் இருப்பதனால் கொலோசை சபையும் இதனுடன் இணைந்தது. எனவே எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் வசனமும் உன்னதமான கருத்துக்களை கொண்டுள்ளது. இரண்டாவது, இந்த நிருபத்தில் அமைந்துள்ள செய்தியாகும். பவுல் இந்த நிருபத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஆரம்பிக்கிறார். தேவன் நாம் வெற்றியுள்ள விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கூறுகிறார். இங்கே அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே என்று கூறுவதன் மூலம் கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாக வாழ அவரால் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கின்ற வாழ்க்கை என்ன? அதாவது ரட்சிக்கப்பட்டு எப்படி கிறிஸ்துவின் பிள்ளையாக வாழ்வது என்பதை புரிந்து கொண்டு அவர் அருளின உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் அறிந்து கொண்டால் நாம் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம் என்கிறார். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறபடினால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று பவுல் கூறுகிறார். ரோம ராஜ்யம் ஒரு சிறந்த பண்பாட்டை கொண்டதாக விளங்கியது. இதேபோல்தான் எபேசு சபையும் மற்ற எல்லா சபைகளும் விளங்கியது. ஆனால் கொரிந்து பட்டணம் மிகவும் கரைப்பட்ட வாழ்க்கை கொண்டதாக விளங்கியது. தொல்பொருள் ஆராய்ச்சிகள் இதற்கான சான்றுகளை வழங்குகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு சபையின் ஆதி முதல் அந்தம் வரையிலான வரலாறுகளை அறிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது துருக்கி என்று அழைக்கப்படும் இடத்தில் எபேசு சபையும் மற்ற சபையும் அமைந்திருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பவுல் வாழ்ந்த காலத்தில் இப்பொழுது ஏசியா மைனர் என்று அழைக்கப்படுகிற இடமானது ரோம ராஜ்யமாக இருந்தது. ரோம ராஜ்யத்தின் உயர் அதிகாரிகளுக்கு இது ஒரு விளையாட்டு ஸ்தலமாகவும் சுற்றுலா ஸ்தலமாகவும் விளங்கியது. ஏனென்றால் இங்குள்ள ஒவ்வொரு இடமும் அழகானதாகவும் நேர்த்தியானதாகவும் சீதோசன நிலைமை சாதகமானதாகவும் அமைந்திருந்தது. பவுல் எபேசு பட்டணத்தில் இருந்தபோது ரோம ராஜ்யத்தின் புகழ் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. அதே சமயம் வேசித்தனத்தினாலும் மற்ற மாயையான ஆராதனை போன்ற காரியங்களிலும் முதலிடம் வகித்தனர்.
ஆனால் தான் பவுல் லவோதிக்கேயா விசுவாசிகளுக்கும் எபேசிய விசுவாசிகளுக்கும் இப்படியாக எழுதுகிறார். ரோம பட்டணத்தாருடைய பாவமான வாழ்க்கையின் மத்தியில் வாழ்ந்தாலும் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். ஏனென்றால் தேவன் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பவுல் கூறுகிறார். பவுலும் கூட இந்த விதமான அனுபவத்தை லிஸ்திரா பட்டணத்தில் இருக்கும்போது கடந்து சென்றார். லிஸ்திரா கலாத்தியாவில் உள்ள ஒரு பட்டணமாகும். பவுல் லிஸ்திராவில் இருக்கும்போது கற்கள் எறியப்பட்டு கொல்லப்பட்டார். கற்களை எறிந்த மக்கள் அவருடைய சரீரத்தை ஒரு செத்த நாயைப் போல் இழுத்து சென்றனர். அவர் மரிக்கும் தருவாயில் இருந்தபோது 3ஆம் வானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட அனுபவத்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் விளக்குகிறார். பவுல் தாம் மரிக்கும்போது ஒரு காலை பரலோகத்தில் வைத்துவிட்டு அதை திரும்ப எடுக்கவே இல்லை என்று கூறப்படுகிறது. அவர் தம்முடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களை உன்னத ஆசீர்வாதத்திலே கழித்தார். அதாவது ஒரு பாதத்தை உன்னதத்திலும் ஒரு பாதத்தை பூமியிலும் கழித்ததாக கூறப்படுகிறது. தேவனால் சரீரத்தில் கொடுக்கப்பட்ட முள்ளே அவரை தம்முடைய ஒரு பாதத்தை பூமியில் வைத்து வாழ செய்தது. மாயையான ஆராதனையையும் வேசித்தனமும் நிறைந்த மக்களிடையே ஒரு பாதத்தையும் உன்னதத்திலே ஒரு பாதத்தையும் வைத்து பவுல் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று நிரூபித்து காட்டினார். மேலும் இவ்வுலகில் நாம் வாழ்ந்தாலும் உன்னத காரியங்களிலே நிலைத்திருக்க முடியும் என்று நிச்சயமாய் கூறுகிறார். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் முன்னர் ஒரு குறிப்பை உங்கள் முன் வைத்து முடிக்க விரும்புகிறேன். நாம் அநேக முறை இந்த பாவம் நிறைந்த உலகில் எப்படி நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது என்று சிந்தித்திருப்போம் அல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை வாசித்து எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது என்று பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்டு ஆலோசனை பெற்று அதன்படி செய்வோம். இனி வருகிற நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு அநேக காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆதலால் நீங்கள் அனைவரும் தவறாது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது இன்று தோன்றுகிற புதிய விஷயம் அல்ல. ஆதி திருச்சபையிலும் மக்கள் பாவம் நிறைந்த உலகில் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டனர். பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நாம் எந்த நிலையிலும் பரிசுத்தமாய் வாழ முடியும். பவுல் இவ்வுலகில் நாம் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் இந்த பாவமான உலகத்தின் மத்தியில் பரிசுத்தமாக வாழ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயனிடம் இயேசு மறுபிறப்பை குறித்து பேசின போது அவன் புரிந்து கொள்ளாமல் அது எப்படி மீண்டுமாக பிறக்க முடியும் என்று இருமுறை கேட்டான். அப்பொழுது இயேசு பிரதித்திரமாக, உலக பிரகாரமான காரியங்களையே உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்கிறார். இயேசு கிறிஸ்து நிக்கோதேமனுடைய கண்களுக்கு முன் இருந்து கொண்டு நான் உன்னதத்தில் தேவனோடு இருக்கிறேன் என்கிறார். இவ்வாறு இயேசு கிறிஸ்து கூறியதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதே விஷயத்தை தான் பவுல் எபேசியருக்கு எழுதுகிறார். பூலோகத்தில் இருந்தவாறே உன்னத வாழ்க்கை வாழ முடியும். பரலோகம் என்பது நாம் மரித்த பின்னர் மாத்திரம் போகக்கூடிய ஒரு இடமல்ல. அதாவது என்று நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றிலிருந்தே கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே வாசம் செய்ய முடியும். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இந்த நிமிடத்திலிருந்தே பரலோகத்தில் வாசம் பண்ண முடியும் என்று பவுல் கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருப்பதினால் வேத வசனமானது நமக்கு நித்திய ஜீவனை பற்றி கூறுகின்றது. நித்தியம் என்றால் இருந்தது, இருப்பது, வரப்போகின்றது என்று அர்த்தமாகும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதனால் நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். இதன் அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் ஏற்கனவே வாழ்ந்திருந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னமும் வாழப் போகிறோம் என்று அநேக மறு ஜென்மங்களில் நம்பிக்கை கொண்டவர்களாயிருக்கிறோமா? காரியம் இதுவல்ல. பவுல் கூறுகிறது என்னவென்றால், கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலும் அவர் நித்தியமாய் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் துவக்கமும் முடிவும் இல்லாதவராய் இருப்பதினாலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம் என்பதேயாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் முன்னர் கெத்சேமனே தோட்டத்தில் போய்
இரத்த வியர்வை நிலத்தில் சிந்த தேவனிடம் ஜெபிக்கிறார். நான் உம்மோடு இருந்த நாட்களில் எனக்கு உதவி செய்தது போல் இப்பொழுதும் உதவி செய்யும் என்று கல்வாரி சிலுவையில் மரிக்கும் முன்னர் கெஞ்சி மன்றாடுகிறார். தேவனும் அவருக்கு இறங்கி உதவி செய்கிறார். கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த அன்று மாத்திரமோ அல்லது உலகில் அவதரித்த அன்று மாத்திரமோ உயிரோடு இருக்கிறவராக இல்லை. அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்துவானவர் முன் அறிவிக்கப்பட்டபடியே இவ்வுலகில் பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து மரித்து உயிர் திறந்து 40 நாட்கள் தரிசனம் தந்து பரமேறி இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் உன்னதத்திலே வீற்றிருக்கிறார். இப்படி கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே நித்தியமாய் வீற்றிருப்பதினாலே இவரை ஏற்றுக்கொண்ட நாமும் நித்திய வாசியாகி விடுவோம். இதைத்தான் நித்தியமாக உன்னதங்களிலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறோம் என்று பவுல் குறிப்பிடுகின்றார். பொதுவாக பவுலினுடைய எல்லா நிருபங்களையும் கொள்கை அல்லது போதனை பகுதி என்றும் செயல்முறை பகுதி என்றும் 2 வகையாக பிரிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரங்களை கொண்டதாக விளங்குகிறது. முதல் 3 அதிகாரங்கள் போதனை பகுதியாகவும் 4ஆம் 5ஆம் 6ஆம் அதிகாரங்கள் செயல்முறை பகுதியாகவும் அமைந்திருக்கின்றது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 16 வசனங்களில் சபையை குறித்ததான அநேக காரியங்களை போதிக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் சபையை குறித்ததான அரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி ஒரு நாளிலே யூதர்களும் புறஜாதியர்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரே சபையாக இணைவார்கள் என்கிற பெரிதான யாருமே அறியாத ரகசியத்தை தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தினபடினாலே அவர் எபேசியருக்கு இதை ஒரு முக்கியமான செய்தியாக எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபமானது விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற உன்னத கருத்துக்களை கொண்ட இறையியல் நிருபமாகும். 1 கொரிந்தியர் மெய்ப்பனின் இறையியலின் சிறந்த படைப்பாகும். 2 கொரிந்தியர் ஊழியத்தை பற்றி விளக்குகிற நிருபமாகும். கலாத்தியருக்கு எழுதின நிருபமானது அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்திற்கு அழைத்த இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் விளக்குகிறதா இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபமானது சபைகளின் ரகசியத்தை விளக்குகிற இறையியலின் சிறந்த படைப்பாகும். எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனங்களிலும் பவுல் சபையானது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை விளக்குகிறார். கவனியுங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனம் வரை. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையுடனும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் மகிமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்கண்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு
பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சபையின் செயல்பாடுகளை குறித்து விளக்குவதோடு உன்னதங்களில் வாசம் பண்ணுவதையும் தெளிவாக விளக்குகிறார். இந்த 6 அதிகாரங்களில் உன்னதத்தை குறித்து பவுல் 5 முறை விளக்குகிறார். இந்த நிருபத்தை நன்கு வாசித்து பார்த்தோமானால் பவுல் உன்னதத்தை குறித்து கூறுகிறதான கருத்துக்களை அறிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டில் உள்ள எபேசியருக்கு எழுதின நிருபமும் பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசுவா புத்தகமும் ஏறக்குறைய ஒரே கருத்தை உடையதாக விளங்குகிறது. பழைய ஏற்பாட்டை தியானிக்கும் போது இந்த யோசுவா புத்தகத்தை தியானித்தது நம் அனைவருக்கும் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். யோசுவா 1 அதிகாரம் 3 வசனமும் எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனமும் ஒரே கருத்தை வலியுறுத்துகிறபடியினால் இந்த 2 புத்தகத்திற்கும் உள்ள ஒற்றுமையை காணலாம். வேதாகமத்தை முழுவதும் நாம் வாசித்து பார்த்தால் புதிய ஏற்பாட்டில் போதனைகளையும் பழைய ஏற்பாட்டில் அதற்கான உதாரணங்களையும் காண முடியும். எபேசியரும் யோசுவாவும் இதற்கான சான்றுகளாக அமைகின்றன. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கூறுகிறார். இதன் அர்த்தம் என்ன? நாம் ஆவிக்குரிய அநேக வரங்களை பெற்றிருக்கிறோம். ஆவிக்குரிய வரமாகிய ஜெபத்தை பெற்றிருக்கிறோம். ஆதலால் நாம் அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க நாம் நேரத்தை ஒதுக்குகிறோமா? நாம் இப்படி செய்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் உறவு வைக்கின்றபடினாலே ஆவிக்குரிய வரங்களினாலே அவரால் பலப்படுத்தப்படுகிறோம். மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நம்மில் இருக்கிறதா? விசுவாசம் நமக்கு அவசியம் தேவை. விசுவாசத்தை விளக்கும் ஒரு கதையை கேளுங்கள். போதகர் ஒருவர் பரலோகத்திற்கு சென்றாராம். பரலோகத்தில் சென்றவுடன் பேதுரு அவரை வரவேற்று பரலோகத்தை சுற்றி காண்பித்தார். சுற்றி பார்க்கும்போது ஓர் இடத்திலே அநேக பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஊழியர் அந்த பெட்டிகளை காண்பித்து அது என்னவென்று பேதுருவிடம் கேட்டார். அப்பொழுது பேதுரு இவரிடம், உனக்கு நினைவிருக்கிறதா? ஒரு நாள் உனக்கு இருக்கைகள் தேவைப்பட்டதே, அதற்காக நாங்கள் தயார் செய்து வைத்திருந்தோம். ஆனால் நீ கேட்கவில்லை என்று கூறினார். சற்று நேரம் கழித்து இந்த ஊழியர் இன்னும் ஒரு பெரிய பெட்டியை பார்த்து இது என்ன என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு, ஒரு நாள் உனக்கு இசைக்கருவி தேவைப்பட்டதே, அதற்காக நாங்கள் தயார் செய்து வைத்திருந்தோம். ஆனால் நீ கேட்கவில்லை என்று கூறினார். இது நமக்கு விசுவாசம் இல்லை. ஆகவே நாம் எதையும் தேவனிடம் கேட்பதில்லை என்ற உண்மையை படம் பிடித்து காட்டுகிறது. யாக்கோபு எழுதின நிருபத்திலும் நீங்கள் கேட்காதபடினாலே பெற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுவதை வாசிக்கிறோம். யோசுவா புத்தகத்தில் உள்ள போதனையை பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசிக்கும் போது தேவன் அவர்களுக்கு, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இப்படி தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் அவர்கள் கானானுக்குள் காலடி வைக்காத வரையில் அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை, சுதந்திரிக்கவும் இல்லை. எப்பொழுது அவர்கள் காலடி வைத்தார்களோ அப்பொழுதே சுதந்திரித்துக் கொண்டனர். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், எந்த ஒரு விஷயத்தையும் வாஞ்சையோடு கேட்டு பற்றி கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அது நமக்கு சொந்தமாகிறது. இதுவே யோசுவாவின் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய கருத்தாகும். இதே செய்தியைத்தான் நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலும் காண்கிறோம். கானான் என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே காணப்படும் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் குறிக்கிறது. இந்த ஆவிக்குரிய கானானிலே காலடி வைத்து கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் நம் ஒவ்வொருவருக்கும் எபேசியருக்கும் கூறுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இன்னும் ஒரு உன்னதமான கருத்து உள்ளது. பவுல் எபேசு பட்டணத்திலே 3½ வருட காலம் இருந்து அதிக நேரம் செலவழித்து அவர்களுக்கு போதித்து வந்தார். அதனால் முதல் 3 அதிகாரங்களிலும் பவுல் அவர்களுக்கு போதித்த சத்தியத்தை நினைவு கூறும்படி மீண்டும் மீண்டும் கூறுகிறார். எபேசியர் 4 அதிகாரத்தில் தாம் போதித்த சத்தியத்தை நினைவு கூர்ந்து அதன்படி செய்யுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறார். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட
புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அன்பானவர்களே, இந்த நிருபத்தில் உள்ள ரகசியத்தை காண்பதற்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட ஜெபிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை மீண்டும் மீண்டும் வாசித்து அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே வாழ நாம் கற்றுக்கொள்வோம். திங்கள் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பாகும் வேத பாடசாலை நிகழ்ச்சியை தவறாது கேட்டு வரும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.